வணக்கம். ஸ்வாயனம். நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில ராசிக்காரங்களை விட கும்ப ராசிக்காரங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அதாவது தடைகளும் தாமதங்களும் வேதனைகளும் சோதனைகளும் ஏகப்பட்ட விஷயத்தில் நடந்தாலும் கூட அவர்களால் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கும். ஆத்மார்த்தமாக சொல்லப்போனால் அவங்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள், செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக, நாட்களாக, வருஷக்கணக்கில் வேதனை கொடுத்துட்டு வந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு மாறப்போகுது. அதாவது தடைக்கல்லும் படிக்கல்லாக மாறி அதன் மீது ஏறி வெற்றி நடை போட்டு செல்லக்கூடிய ராசியாக கும்பராசி இருக்க போகுது. இத்தனை நாள் நான் கடந்து வந்த சோதனைகளும் வேதனைகளும் கொஞ்சம் நெஞ்சமல்ல. யாருக்கிட்ட சொல்லி என்ன செய்யறது, ஏது என்ன ஒன்றும் புரியலை, எங்கே செய்யறது அப்படின்னு பலவிதமான யோசனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கும்பராசி ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் இருக்குங்க. யாரெல்லாம் கும்பராசிக்காரங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு சனிக்கிழமை இந்த பதிவை பார்க்கக்கூடிய இக்ஷணத்திலிருந்து சனி பகவானை வழிபடுங்க. பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. குபேர பகவானுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. என்ன காரணம்னா குபேர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக சொல்ல போனா புரட்டாதி நட்சத்திரம் வந்து சொல்லவே வேண்டாம். காளியம்மன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு, குறிப்பாக குபேரனை வழிபடுவது வியாழக்கிழமை தோறும் குரு ஓரையில் குபேர பகவானை வழிபட்டு வந்து பாருங்க. கும்பராசிக்காரங்களுக்கு அமோகமாக இருக்கும். என்னங்க எல்லாரும் சொல்கிறாங்க எதுவுமே நடக்கலை, நீங்கள் சொல்கிறீங்க ஏதோ கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடிச்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி? வியாழக்கிழமை குரு ஓரையில் இல்லை சாயந்தரம் 4 மணிக்கு மேலே உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போது குபேர பகவானை நினச்சி வழிபடுங்க. அதுவும் யாரை? லக்ஷ்மி குபேரரா நினைச்சு வழிபடுங்க. குபேர லிங்கேஸ்வரரை வழிபடுங்க. குபேர லிங்கத்தை வழிபட குபேர லிங்கேஸ்வரருடைய அனுகிரகம் பெற குபேர பகவானுடைய அருளாசையும் அனுகிரகமும் கண்டிப்பாக உங்கள் மேலே, உங்கள் பார்வை மீது பற்றுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா குபேர பகவானுடைய பார்வை பட வேண்டும் என்று அதனுடைய ஏக்கம்தான் இத்தனை வருஷம் தவம் இருந்தது. இந்த வாழ்க்கை முழுவதும் நாம் இப்படியே கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வட்டி கட்டி அவமானப்பட்டே செத்து போயிடுவோமா அப்படிங்கிற அந்த கவலையில எத்தனை பேர் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? கும்பராசிக்காரங்க படுற வேதனை சொல்லி மாலாது. நிறைகுடம் தழும்பாது. கும்பத்துக்கு கும்பத்துல பிறந்தவங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம், தெய்வ அனுகிரகம் பெற்றவங்கன்னு சொல்லலாம், அவங்க சொல்ற வாக்கு பலிதம்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களுமே அதுல நடக்கும். கும்பராசிக்காரங்க எல்லாத்தையும் அனுசரித்து போவாங்க. உண்மையான பாசம் வச்சுருப்பாங்க. யாருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க. குறிப்பாக பொய் சொல்ல மாட்டாங்க. ஒருவருக்கு ஒரு கஷ்டம்னா உடனே தனக்கு இருக்கோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு ஓடோடி போய் உதவி செய்யக்கூடிய ராசி எதுவென்று சொன்னால் அது கும்பமாகத்தான் இருக்க முடியும். தான் செய்த நல்ல விஷயத்தை தம்பட்டம் அடிக்க மாட்டாங்க. குறிப்பாக இவர்கள்கிட்ட ஆணவம் இருக்காது, அகங்காரம் இருக்காது. 4 பேத்துக்கு நல்லது செய்து பழகியவர்கள் இன்று அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று ஒருவரிடம் உதவி கேட்கும் போது யாரும் செய்ய மாட்டார்கள். அப்பேற்பட்ட கும்பராசிக்காரங்க கடந்த பிறவியில் பூர்வ புண்ணிய பிராப்த கர்மாவின் அடிப்படையில், கர்மவினியின் அடிப்படையில் சில சங்கடங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் கடுமையாக அனுபவிச்சுட்டு வந்திருப்பான். அதெல்லாம் மாறப்போகுது. தைரியமா இருங்க.